So let's start today. இன்னைக்கு matrices basics மட்டும் இல்ல. So basics வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, so together CBSE metric and also JEE ல நமக்கு எப்படி வருது questions from each chapter அப்படின்றது. இப்ப matrices and determinants இந்த chapter எடுத்துட்டோம் அப்படின்னா, so நமக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு வருது, CBSE ல எவ்வளோ மார்க்ஸ் அண்ட் JEE ல எவ்வளோ questions வருது, so என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, எஸ் ஸோ இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ தட் உங்களுக்கு பேசிக்ஸ்ல ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியலையா, எந்த கொஸ்டினா இருந்தாலும் எவ்வளோ சில்லியான கொஸ்டின் நீங்க ஃபீல் பண்ணாலும் சரி, வீல் சார்ட் இட் அவுட் ஹியர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். ஸோ வெயிட்டேஜ் அண்ட் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் இல்லை என்ன சாப்டர் எடுக்க போறோமோ, ஸோ நம்ம பேசிக்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் சும்மா வந்து அதில் இருக்க கான்செப்ட்ஸை மட்டும் தெரிஞ்சுக்க போகிறது மட்டும் கிடையாது. ஸோ இப்போ மேட்ரிசஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ 12th முடிச்சோடனே கெரியர் கைடன்ஸ்க்குன்னு தனியாக இப்போ நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இருந்தே நம்ம அதுக்கும் ரெடி ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயும் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் டேர்ம்ஸ் தெரியாம கொஸ்டின்ல அது வரப்ப அது ஏதோ புதுசா நமக்கு தெரியுது, பட் அதுக்கான அது நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்ல வரப்ப நம்ம சால்வ் பண்ணி தான் இருந்திருப்போம். ஆனா அதே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கறப்ப நம்மளால அதை சால்வ் பண்ணவே முடியாதுக்கு ரீசன் என்னன்னா, they are terming it, term பண்றப்ப so you are not knowing the what's actually it is இல்லையா. ஸோ அதனால தான் இந்த பேசிக்ஸ் கிளாஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் யோர் சமச்சீர் ஆர் சிபிஎஸ்இ அப்படி கிடையாது. ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும், எவ்வளோ பெரிய காலேஜ்க்கு போகணும்னாலும், யூனிவர்சிட்டிக்கு போகணும்னாலும், வி ஆர் ஹேவிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ரைட். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் பேசிக்ஸ்ன்றது பயங்கர ஸ்ட்ராங்காக நம்ம இருக்கணும். ஓகேவா? அதில் இருக்க டெர்மினாலஜிஸ்லாம் கண்டிப்பா இந்த செஷன் நிறைய பேத்துக்கு அட இது என்னடா சொல்லி தரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அண்ட் மெனி ஆஃப் தெம் ஹாவ் ஸ்டில் டவுட்ஸ் இன் தோஸ் திங்ஸ். ஸோ அவங்களுக்காகவும் அண்ட் யார் யாருக்கெல்லாம் நல்லா தெரியுமோ ஜஸ்ட் மேக் இட் அஸ் அ ரீகால் செஷன். ஓகேவா? ஷால் வி ஸ்டார்ட்? Yes, so Samachirla you will be having 2 1 marks from this chapter, Matrices and Determinants la, and 1 2 mark and 1 3 mark and 1 5 mark உங்களுக்கு கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருந்து வரும். So altogether you will be having 12 marks from this chapter. And next coming to CBSE students க்கு Matrices and Determinants ரெண்டு சாப்டர் இருக்கு இல்லையா தனித்தனியா. So அந்த ரெண்டு சாப்டரும் சேர்த்து you will be having 10 marks. And for JEE ல Matrices and Determinants in the topic you will be having 2 questions. Okay va? Yes. So guys, so let's start from the basics of matrices because nariya perukku innum you will not be familiar with this. Easy da ma'am, idukku poi idun solladinga. Yes. So Vishali, so first inga matrices la so starting word la irundhu irukka ella definitions and operations of matrices and adla enna properties irukku. And with this எப்படி நீங்க வந்து 12th குள்ள ப்ரொசீட் பண்ண போறீங்க இந்த சாப்டருக்கு மட்டும் we are going to do. ஓகேவா? ஹாய் மௌலிஷ்வா, குட் ஈவினிங். எஸ், இஸ் இட் ஆல் ஓகே? எல்லாத்துக்கும் ஓகேவா? லெட்ஸ் ஷல் வி ஸ்டார்ட் நவ். ஸோ கண்டிப்பா எல்லாமே ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். யூ கைஸ் ஆர் நோயிங் இட். சூப்பராகவே அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். பட் இட்ஸ் அ ரீகால் செஷன், இட்ஸ் அ ரீகால் செஷன். அண்ட் யார் யாருக்கெல்லாம் இன்னும் அதுல டவுட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான ஒரு செஷன். சரியா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஸோ மேட்ரிசஸோட டெஃபினிஷன் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் என்ன, இட் இஸ் எஸ் கைஸ். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து நமக்கு தான் தெரியுமேன்றதுல ஆக்சுவலி டெஃபினிஷன்ஸ்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பெருசா we won't concentrate, right? But அந்த டேர்ம்ஸ்ல இருந்தெல்லாம் டெர்மினாலஜிஸ்ல கொஸ்டின்ல வரப்ப we are not knowing it. இப்ப அரே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா we don't know what it is. Yes, it's so அதெல்லாமே அந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்துட்டாலே will be confusing. So அந்த மாதிரியான வேர்ட்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் நம்ம ஃபெமிலியர் ஆகிக்க போறோம். ஓகேவா? ஓகே, சூப்பர் சரோ, சூப்பர், யூ சூப்பர். பட் எஸ் கைஸ், ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா. ஸோ அதாவது ப்ரீவியஸாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க கண்டிப்பா இப்போ இருந்தே சம்மரி எழுத ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சம்மரி எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? அண்ட் எஸ், ஸோ ஓகே. ஸோ இட் இஸ் அன் ஆர்டர்டு. ஓகே, மேட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, அது ஒரு ரெக்டாங்குலர் அரே ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ். அதுல வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாமா, அங்க நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குமா ஆர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குமான்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம். ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ இட் இஸ் அன் ஆர்டர்ட் ரெக்டாங்குலர் அரே ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? அரே ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அர்த்தம்? எனக்கு
நிறைய நம்பர்ஸ் இருக்கு. சரி, கொஞ்சமான நம்பர்ஸ், இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் இப்பெல்லாம் இருந்தா நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, இல்ல ஒரு சீரீஸ்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். இதே எனக்கு ரொம்ப நிறைய நம்பர்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் ஒரு ஃபார்மேட்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இட் இஸ் நான் ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸா நான் அரேஞ்ச் பண்ணி வைக்க போறேன். ஓகேவா? சோ இட் இஸ் a rectangular array of collection of numbers. and numbers மட்டும் தான் நம்ம இதுக்குள்ள வைக்க முடியுமா? எஸ். ரியல் நம்பர்ஸ் எல்லாம் மட்டும் தான் வைக்க முடியுமா? எஸ். it can be downloaded from online too, but இப்போ இந்த கிளாஸ்க்கு அது தேவையில்லை நான் சொல்றேன். சோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கலாம், எதுவா வேணாலும் we can represent it in the form of matrices. ஓகேவா? and எஸ். ஸோ இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுறேன் A11. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேவா? எஸ். இது எல்லாமே உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ திஸ் இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸுக்குன்றது எப்பவுமே நம்ம நேம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்மேட் நம்ம எப்படி எழுதுவோம்னா இட் இஸ் இந்த பாக்ஸ்க்குள்ள வில் பி ரைட்டிங் இட் அஸ் AIJ. ஸோ அப்போ இதுக்குள்ள இருக்க ஒவ்வொன்றுக்கும் பேர் என்ன? இட் இஸ் எலமெண்ட்ஸ் ஆர் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒவ்வொரு எலமெண்ட்டையும், ஸோ உள்ள இருக்க ஒவ்வொரு என்ட்ரியுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எலமெண்ட்ஸ் ஆர் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலமெண்ட்ஸ் என்ட்ரிஸ்ன்றது இட் கேன் பி நம்பர்ஸ், functions, complex numbers எதுவா வேணாலும் இருக்கலாம். so when it goes beyond நம்மளால வந்து ஒரு சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் பண்ண முடியாம எனக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ஒரு ஃபார்மேட் தான் இட்ஸ் ஜஸ்ட் an arrangement of numbers. சரியா? எஸ். ஓகேவா கைஸ்? சோ இதுல I என்ன J என்ன டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. I என்ன J என்ன? எஸ். அண்ட் இன்னும் நிறைய பேத்துக்கு ரோஸ் எது காலம்ஸ் எதுன்றதே டவுட்டா இருக்கும் இல்லையா? சோ I என்ன J என்ன? சோ ஃபாஸ்ட் I என்ன J என்ன? நார்மலா மேட்ரிசஸ்ல I ன்னு எதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, J ன்னு எதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? சோ 10th புக்ல அண்ட் 11th புக்ல நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ அதை உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி தான் I have brought it out. ஓகேவா? எஸ். சோ ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். சோ வாட்ஸ் I and what's J? சோ I is nothing but rows. சரியா? எந்த ரோவோ அதை மென்ஷன் பண்றது தான் it is I and J is nothing but column. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ A11 ஒரு எலமெண்ட் இப்போ இருக்கு, இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு 1 2 3 4 ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா இஃப் ஐ டெல் யூ டு ஐடென்டிஃபை த நம்பர் தட் இஸ் எலமெண்ட் A22 சொல்லுங்கன்னு சொன்னா யூ ஷுட் know to yes I is row and J is column. so A22 அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா then you should know that I'm எதை ரெப்ரசென்ட் பண்ண போறேன்? செகண்ட் ரோல இருக்க செகண்ட் காலம்ல இருக்க அந்த எலமெண்ட். செகண்ட் ரோனா ஃபர்ஸ்ட் ரோனா எது, காலம்னா இது ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர். இப்படி ஹரிசாண்டலா நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு ரோஸ். அண்ட் ஏதாச்சும் ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஹரிசாண்டலா இருக்கிறதுக்கு பேரு ரோஸ் அண்ட் வெர்டிகலா அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதுக்கு பேரு என்ன? இட் இஸ் காலம். சோ திஸ் இஸ் காலம்ஸ் அண்ட் திஸ் இஸ் ரோஸ் இல்லையா? Yes, so I ன்றது எதை represent பண்ணுவோம்? We'll be representing rows and J ன்றது it is columns. ஓகேவா? Yes, if I ask you to identify an element A22 அப்படின்னா எதை சொல்லுவீங்க? So what is A22 from this matrix? Yes. So which element is A22? So naming of elements ன்றது உங்களுக்கு ரொம்ப important because டக்குன்னு you should know. எஸ். ஒரு எலமெண்ட்டுக்கு மைனர் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் பேசுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஐடென்டிஃபை தெரியணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்னென்னு தெரியுதா? எஸ். வாட் இஸ் A22? எஸ், இட்ஸ் 4. அண்ட் எஸ், நெக்ஸ்ட் கமிங் டு அதான் இதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ரோன்றது ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் என்ட்ரிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா? ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டை ரோஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வில் பி டெல்லிங் இட் அஸ் காலிங் இட் அஸ் column அப்படின்னு சொல்லுவோம். எஸ். ஓகே கைஸ். ஓகே ஃபைன். தென் ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தோடனே மேட்ரிக்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு தெரியணும். ஸோ விச் இஸ் நீங்க நார்மலா ஒரு ஆல்பபெட் வச்சுதான் நீங்க அதை வந்து நேம் பண்ணுவீங்க ஒரு மேட்ரிக்ஸை. அந்த மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கிறத வில் பி ரைட்டிங் இட் அஸ் AIJ. ஏன் இது AIJன்னு சொல்றோம்? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா டெஃபினிஷன் என்ன? இட் இஸ் a rectangular array. ஸோ அந்த ரெக்டாங்குலரை தான் இப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க. அரே ஆஃப் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? AIJன்றது A11 A12 A13 அந்த மாதிரி எனக்கு I எவ்வளோ ரோஸ் வேணாலும் இருக்கலாம், ஜேனா என்ன எவ்வளோ காலம்ஸ் வேணாலும் இருக்கலான்றதுக்கான அது எல்லாத்தையும் சேர்த்து ரெக்டாங்கிள்குள்ள நான் அரேஞ்ச் பண்றது தான் அப்படின்றதுக்கான ரெப்ரசன்டேஷன் தான், அந்த டெஃபினிஷனோட ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஃபார்மேட். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு சிம்பிளும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஏன் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? எஸ். இஸ் திஸ் ஃபைன் ஃபார் யூ?
ஓகே, இதுல ரோனா எதுன்னு தெரிஞ்சாச்சு, காலம்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. எப்படி எலிமெண்ட் முக்கியமோ அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்ல வில் பி டெல்லிங் இட் as m cross n. இப்ப ஏன்ற மேட்ரிக்ஸோட ஆர்டரை நான் m cross n சொல்றேன்னா m என்ன n என்ன? எஸ், வாட் இஸ் m, வாட் இஸ் n? So what is m and what is n? So normally m na enna, n na enna? Yes guys, quick சொல்லுங்க பாப்போம். So there are more things to learn. சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எம்ன்றது நத்திங் பட் நம்பர் ஆஃப் ரோஸ் தான் நம்ம. ஓகே, உங்களுக்கு வந்து இதுக்கும் ஐ ஜேக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். ஸோ எம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த மேட்ரிக்ஸ். ஓகேவா? அண்ட் என் இஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ ஐன்றதான என்ன? எத்தனாவது ரோ. ஸோ எந்த ரோ அப்படின்றத, விச் ரோ அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றது ஐ. எம்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் ஸ்பெசிஃபை பண்ணுது. உங்க ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஐக்கும் எம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஸோ எம்ன்றது என்ன? நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த மேட்ரிக்ஸ். அண்ட் ஐன்றது எந்த ரோவை பர்டிகுலரா நம்ம சொல்ல போறோமோ அதை தான் நம்ம ஐன்னு சொல்லுவோம். சரி, இந்த ஏ மேட்ரிக்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட ஆர்டர் என்ன? எஸ், வாட் இஸ் த ஆர்டர் ஃபார் த கிவன் மேட்ரிக்ஸஸ்? சோ கொடுத்திருக்க இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆர்டர்? எஸ், சூப்பர் சுஜிதா, பிளாக் கேமராஸ் எல்லாருக்கும் சூப்பர். அண்ட் பிரவீனா, இஸ் இட் 3 cross 2? எஸ், இப்படிதான் உங்களுக்கு டவுட்ஸ் வரணும். நோ ப்ராப்ளம் இன் இட். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எவ்வளோ ரோஸ் இருக்குன்றது தான் நம்ம சொல்லணும். சோ எவ்வளோ ரோஸ் இருக்குங்க? we have only 2, right? 1 2 rows da irukku, and we have 3 columns 1 2 3, so that we should write it as 2 cross 3 இந்த எழுதணுமே தவிர it's not 3 cross 2 for those who said 3 cross 2 னு சொன்னது. It is wrong. Alvin, Pravina, Suchita, உங்களுக்கு புரியுதா? It is 2 cross 3. First எடுத்தோடனே number of rows தான். எந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்க ஆர்டர் எழுதினாலுமே you should write first number of rows தான் first எழுதணும். அதுக்கப்புறம் தான் number of columns எழுதணும். சரியா? ரோஸ்ன்றது என்னது? horizontal arrangement. எத்தனை horizontal arrangement இருக்கு? இது ஒன்னு ரெண்டே arrangement தான். So 2 cross 3 தான் வந்து மேட்ரிக்ஸோட ஆர்டர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆர்டர் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு கேட்டா எப்படி எழுதணும் தெரியுதா உங்களுக்கு? So is it fine for you? So டக்கு நெக்ஸ்ட் போலாம். சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க. So this is not the basics yet. We haven't started the basics yet. இப்போ நான் நேமிங் தான் பண்ணிருக்கேன் எல்லாத்துக்கும். சீக்கிரம். Is it okay for you all? So யாரெல்லாம் தப்பு பண்ணீங்களோ உங்களுக்கு புரிஞ்சுதா? Which is the எப்படி ஆர்டர் ஃபைண்ட் பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, எஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்ல உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே பேரு கேட்டாலே டக்குன்னு அதோட ஃபார்மேஷன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த அளவுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? எஸ். ஸோ இங்க இருக்க எல்லா மேட்ரிக்ஸோட நேம். ஓகே, டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இது மூணுக்கும் என்ன கனெக்ஷன், ஜீரோ மேட்ரிக்ஸ்னா என்ன, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன, காலம் மேட்ரிக்ஸ்னா என்ன, இதோட கனெக்ஷன்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? எஸ். எந்த மேட்ரிக்ஸோட சப்செட் எந்த மேட்ரிக்ஸ், அந்த மாதிரியான அந்த அளவுக்கு நம்ம ரெடியாக போறோம் இப்போ. ஓகேவா? ஸோ இதோட ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஐடியா தெரியும். ஸோ பட் இப்ப அதுக்கான கனெக்ஷன்ஸ் என்னென்னன்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ்ன்றது என்ன? ஒரே ஒரு ரோ இருக்கிறத தான் நம்ம ரோ மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். கரெக்டா? அப்ப ஏ மேட்ரிக்ஸ்ன்றது எப்படி இருக்கும்? இட் ஹாஸ் ஒன்லி ஒன் ரோ. அப்போ 1 2 3 4 இப்படி இருக்குன்றது ஒரு ரோ மேட்ரிக்ஸ். அப்ப இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் சொல்லுங்க? இந்த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸோட எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இதோட ஆர்டர்ன்றது வந்து இட் இஸ் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் இதோட ஆர்டர் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அண்ட் இதோட ஜெனரல் ஃபார்மேட்ன்றது இட் வுட் பி லைக் திஸ். So what is the order for the next matrix B? So A matrix ke enna order, B matrix ke enna order. So I have given the general form da. Yes. Yes sir, oh, true. So first row matrix na enna solunga. Idoda order enna, idoda order enna, idoda order enna solunga. Yes.
order for these two matrices. 1 cross 4, super saro. For the next matrix, B. And others, யாரெல்லாம் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. தெரியலனாலும் தெரியலனாச்சும் சொல்லுங்க, so that I'll be explaining you. So டக்குன்னு சொல்லுங்க, ஒரு ரோ மேட்ரிக்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்? எனக்கு ஒரே ஒரு ரோ தான் இருக்கணும், நாங்க எவ்வளோ காலம்ஸ் வேணாலும் இருக்கலாம், அந்த மேட்ரிக்ஸ் பேர் தான் என்னது? இட் இஸ் நோன் அஸ் ரோ மேட்ரிக்ஸ். அந்த ரோ மேட்ரிக்ஸ் இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது ஜெனரல் ஃபார்மேட், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ சொல்லுங்க, ஏ மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆர்டர் அண்ட் பி மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆர்டர்? ஆர்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு இப்பதான் சொன்னேன் இல்லையா? நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ் எழுதுறது தான் ஆர்டர். அதனால தான் ஆர்டர் சொல்லி கொடுத்தேன். இப்போ சொல்லுங்க, so எவ்வளோ ரோஸ் இருக்கு, எவ்வளோ காலம்ஸ் இருக்கு? so A மேட்ரிக்ஸ்ல என்ன? yes, it is 1 cross n for B matrix and here it is 1 cross 4. உங்களுக்கு புரியுதா? so that எப்படி இருக்கும்? இது ஒரே ஒரு ரோ தான் இருக்கு, ஆனா you are having 4 columns. yes, ஒரு எலிமெண்ட் தானே இருக்காங்க, இங்க காலம் இருக்கு அப்படின்னா it is also considered as a column. ஓகேவா? yes, உங்களுக்கு ஓகேவா? yes, so let's go to the next, which is column matrix. column matrixனா எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it will be having only one column. it has more number of rows. எவ்வளோ ரோஸ் வேணா இருக்கலாம், பட் ஒரே ஒரு காலம் தான் இருக்கணும். ஓகேவா? it can be like this. so இதை நான் column matrix னு சொல்லுவேன். so column matrix இதோட general form would be A11, A12, it goes up to AM. so இது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் சொல்லுங்க. so இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர். so காலம் மேட்ரிக்ஸும் ரோ மேட்ரிக்ஸும் இதெல்லாம் நம்ம ஏன் இது ஈஸியா படிக்கிறோம், இப்போ எதுக்கு இதை பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இது ஒரு காலம் மேட்ரிக்ஸா எழுதுங்க, ஆர் இது ஒரு ரோ மேட்ரிக்ஸா எழுதுங்க அப்படின்லாம் சொன்னா யூ ஷுட் நோ வாட் இஸ் அ ரோ மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல கடைசியில எல்லாம் பாத்தீங்கன்னா கோடட் ரோ மேட்ரிக்ஸ், டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் எல்லாம் படிப்பீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ரோ மேட்ரிக்ஸ்ன்றதுல நான் தரவா இருந்தாதான் நான் அடுத்தது சொல்றப்ப யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? எஸ். so it's not 1 cross 3. யார் எழுதுனீங்க? I could not remember. yes, again you guys are making a small mistake. so என்னன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். I have written here as, so 1 marksல நீங்க வந்து டக்குன்னு கொஸ்டினை ஒழுங்கா பார்க்காம silly mistakes பண்றீங்கன்னு சொல்றது இதுதான். so yes, so Pravina, I hope so நீங்க மாத்தி எழுதுவீங்க, which is 1 cross 3 னு, but here are 3 rows இருக்கு. yes, so there are 3 rows, which is first row, second row and third row, and it has only 1 column. so எனக்கு ஒரே ஒரு காலம் தான் இருக்கு, so that number of rows into number of columns னு எழுதுறப்ப it is 3 cross 1. இங்க hi Karthikeyan, good evening. yes Ellarume, super, hi Ellarume. and yes, இங்க B ல, that is இந்த B matrixல நீங்க சொன்னது எல்லாமே n cross 1 னு சொன்னீங்க, but it is m cross 1 because I have named as such. நீங்க பாருங்க, so 1 marksலாம் நீங்க கன்சிடர் பண்றப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் சரி, you should know the naming first. naming கரெக்டா பார்த்து எழுதுங்க, or else you'll make mistakes. ஓகேவா? yes, yes sir, true. so it is m cross 1, simple as such. நீங்க சொன்னதே தான், பட் கரெக்டா பார்த்து எழுதுங்கன்றதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? yes, okay, ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்கும் ஓகேல? ஓகே, இன்னும் யாருக்காச்சும் டவுட் இருந்தாலும் திருப்பி சொல்றேன், which is இங்க ஒரே ரோ இருந்து எனக்கு நிறைய காலம்ஸ் இருந்தா it is ரோ மேட்ரிக்ஸ். எனக்கு ஒரே ஒரு காலம் தான் இருக்கு அப்படின்னா it is காலம் மேட்ரிக்ஸ். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் கோ டு தி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பார்த்தோம் இல்லையா, m ன்னு பார்த்தோம், n ன்னு பார்த்தோம். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு ஒரு மேட்ரிக்ஸ்ல அப்படின்னா then it, அந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், so எனக்கு எப்ப m-உம் n-உம் ஈக்குவலா இருக்கோ அந்த மேட்ரிக்ஸை we'll be calling it as square matrix. most of the sums we are doing it as square matrix தான். 11th நீங்க பண்ணதுலயுமே நிறைய square matrix வச்சு தான் பார்த்திருப்பீங்க இல்லையா? so what is m is equal to n என்ன அர்த்தம்? yes, so m is equal to n என்ன அர்த்தம்? ஆர்டர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. m is equal to n வச்சு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் ஆஃப் a matrix சொல்லுங்க பார்க்கலாம். குவிக், இதெல்லாம் குவிக்கா ஜாலியா பண்ண வேண்டிய விஷயம். எஸ், so m is equal to n அப்படின்னு இருந்துச்சுன்னா any one example for a matrix which has m is equal to n, உங்களுக்கு என்ன புரியுதோ அதை பண்ணுங்க. so நான் சிம்பிளான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். எஸ், so m is equal to n இந்த மாதிரி வச்சு ஒரு மேட்ரிக்ஸோட ஏதோ ஒரு ஆர்டரை சொல்லுங்கன்னு சொல்றேன். எஸ், சிம்பிள், சூப்பர், பிளாக் கேமரா.
இப்படிதான் கைஸ், இதேதான் நான் சொன்னதை நார்மலா சொல்லாம நான் சுத்தி வலிச்சு பேசுறேன் இல்லையா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்பவுமே கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்ன்றது சுத்தி வலிச்சு வரும். ஆர் எல்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்கறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இதைத்தான் டஃப்னு நீங்களா ஃபீல் பண்றீங்க இல்லையா. எஸ் எஸ் தட்ஸ் இட். ஸோ எனக்கு எப்போ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கோ அந்த மாதிரியான மேட்ரிக்ஸை வில் பி காலிங் இட் as ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்றது 2x2 மேட்ரிக்ஸா இருக்கலாம், 3x3 மேட்ரிக்ஸா இருக்கலாம், m×m மேட்ரிக்ஸா இருக்கலாம், n×n மேட்ரிக்ஸா இருக்கலாம், எனி ஆர்டர். பட் எனக்கு நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்க மாதிரியான மேட்ரிசஸ். ஓகேவா? எஸ் எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே ஒன்று சொன்னேன், we should know the relationship between these matrices அப்படின்னு. ஸோ இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்ன்றது கண்டிப்பா இட் வில் பி a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். உங்களுக்கு புரியுதா? டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இஸ் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஃபைன். எஸ். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன? எனக்கு டயகனல்ல மட்டும்தான் அந்த பிரின்சிபல் டயகனல். இப்போ வந்து இதுதான் ABCDEFGHI இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மேட்ரிக்ஸ்ல இதுக்கு பேர் தான் பிரின்சிபல் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு 2x2 மேட்ரிக்ஸா இருக்கு அப்படின்னா தென் திஸ் இஸ் மை பிரின்சிபல் டயகனல். ஓகேவா? பிரின்சிபல் டயகனல்னா எதுன்னு தெரியணும், அதோட ஆப்போசிட் டயகனல்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? எஸ் கைஸ். எஸ். ஸோ இங்க எனக்கு பிரின்சிபல் டயகனல்ல மட்டும்தான் எலமெண்ட்ஸ் இருக்கணும். மீதி எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா தென் மை மேட்ரிக்ஸ் இஸ் நோன் as என்ன மேட்ரிக்ஸ்? இட் இஸ் a diagonal மேட்ரிக்ஸ். ஓகேவா? இங்க பாருங்க, டயகனல்ல மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்கு, மீதி எல்லா எலிமெண்ட்ஸுமே ஜீரோவா இருக்கு. சோ இந்த மாதிரியான மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் a diagonal மேட்ரிக்ஸ். if the diagonal elements are non-zero, yes, and all the non-diagonal elements ஒண்ணுமே சொல்ல, என்ன சொல்லியிருக்காங்க? டயகனல்ல இருக்க எலிமெண்ட் நான் ஜீரோவா இருக்கணுமா, நான் டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணுமா? ஜீரோவா இருக்கணுமா. பாத்தீங்களா, ரைமிங்ல அடிக்கிறாங்க. இப்பெல்லாம் தான் ரைமிங்ல வரும். சோ அந்த ரைமிங்ல வரதுலாம் நீங்க குழப்பிக்க கூடாது. ஓகேவா? Yes, this type of matrix is known as diagonal matrix. Next one the scalar matrix. Scalar matrix ன்றது எதோட சப்செட்னு பாத்தீங்கன்னா it is a subset of diagonal matrix. ஓகேவா? Yes. So இப்ப diagonal matrix that is scalar matrix ன்றது subset of diagonal matrix னு நான் சொல்றேன். அப்ப scalar matrix என்னவா இருக்கும் சொல்லுங்க? Scalar matrix ன்றது it is a subset of diagonal matrix னு சொல்றேன். அப்ப scalar matrix will be a yes. Do you guys understand what I'm asking you? No, நான் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்றது அது வந்து சப்செட் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்றேன். அப்படின்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் என்ன மேட்ரிக்ஸா இருக்கும்? எஸ். நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? எனி ஒன் ஆன்சர். நான் கேட்கறது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். எஸ் சரோ, சூப்பர். உங்க எல்லாத்துக்கும் மீதி எல்லாத்துக்கும் புரியுதா நான் கேட்கறது? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்றது இட்ஸ் சப்செட் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்றேன்னா எப்ப நான் டயகனல் தட் இஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சப்செட்னு சொல்லுவேன். ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் என்னவா இருக்கணும்? எப்போ ஒரு சப்செட் ஆஃப் இன்னொன்னு சொல்லுவேன். இப்ப பாருங்க, இது ஏ, இது பி, இதை நான் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்றேன், இதை ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்றேன். சோ தட் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்? இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸும் என்னவா இருக்கும்? It's not a square matrix, it will be a diagonal matrix. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் புரிஞ்சுக்கலாம். சோ ஏன்றது it will be இந்த மேட்ரிக்ஸ் தான் நான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்றேன். What is the difference between this matrix and the matrix we seen here? இந்த நம்ம பார்த்த இந்த டயகனல் மேட்ரிக்ஸ்க்கும் இங்க நம்ம பார்க்குற இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியுதா? சோ என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? ஓகே, அந்த சப்செட் கதைக்கு அடுத்து வருவோம். சோ இப்போ இங்க நம்ம பார்க்குற இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளுக்கும் இங்க டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் ஓவர் ஹியர்? எஸ், உங்களுக்கு புரியுதா? அதர்ஸ், கேன் யூ ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் தி மேட்ரிசஸ்? இந்த மேட்ரிக்ஸ்க்கும்
இங்க நம்ம பார்க்குற இந்த மேட்ரிக்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா பிரவீனா? சூப்பர். எஸ். சோ எனக்கு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்றது வேற ஏதோ மேட்ரிக்ஸ் கிடையாது, டயகனல் மேட்ரிக்ஸ் தான். அந்த டயகனல் மேட்ரிக்ஸ்ல என்னோட பிரின்சிபல் டயகனல் இருக்கு இல்லையா, பிரின்சிபல் டயகனல்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒரே எலிமெண்டா இருந்துச்சு அப்படின்னா then my matrix is known as scalar matrix. இப்ப புரியுதா? அப்ப ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்றது ஏன் டயகனல் மேட்ரிக்ஸோட சப்செட்னு சொல்றேன்னு புரியுதா? எஸ். எஸ், லீடிங் டயகனல்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேமா இருக்கும். எஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதா why it is a subset of diagonal matrix னு? So if they give you a statement in any exam that scalar matrix is a subset of diagonal matrix na, can you say it as true? இப்போ உங்களால சொல்ல முடியுமா இது true அப்படின்றது? Yes. So scalar matrix is a subset of diagonal matrix. Fine. Yes. So it won't be same in the diagonal matrix, it would be same in the scalar matrix. Fine, huh? Yes. Okay. Then identity matrix. So, இப்ப நான் சொல்றேன் identity matrix is also a subset of diagonal matrix. Why? இங்க என்ன பண்ணுவோம்? Leading diagonal elements will be. So, what will be the leading diagonal elements? So, இங்க identity matrix யும் நான் diagonal matrix தான் சொல்றேன். It's a subset of diagonal matrix தான் சொல்றேன். Why? இங்க நம்மளோட leading diagonalன்றது என்னவா இருக்கும்? It will be 1. Correct? Yes, sir. So, உங்களை ஒரு Venn diagramல draw பண்ண சொல்றேன். ஓகேவா? Diagonal matrix. Okay. So, நீங்க உங்க நோட்ல ட்ரை பண்ணி பாருங்க. Diagonal matrix, scalar matrix and identity matrix. இது மூணு வச்சு ஒரு வென் டயக்ராம் வரைய சொன்னா உங்களுக்கு வரைய தெரியுமா? எஸ். இப்ப நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, இங்க ஒரு டயக்ராம் வந்துச்சோம்ல, டயகனல் மேட்ரிக்ஸ்க்குள்ள ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வர மாதிரி, அது ஒரு சப்செட்ன்ற மாதிரி நம்ம இப்ப இங்க டிரா பண்ணி வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இங்க இத மூணு வச்சு உங்களுக்கு வருதா பாருங்க. Can you guys draw a diagram? வென் டயக்ராம் வரைய தெரியுதான்னு பாருங்க. நான் கேக்குறது புரியுதா? டயகனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இது மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டயகனல் மேட்ரிக்ஸ்ன்றது எனக்கு அந்த லீடிங் டயகனல்ல எலிமெண்ட்ஸ் இருந்தா மட்டும் போதும் இல்லையா. அடுத்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு வரப்ப அந்த எலிமெண்ட் எல்லாம் இருக்கணும், அதாவது டயகனல்ல மட்டும் தான் எலிமெண்ட் இருக்கணும், ஆனா அதுல எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அடுத்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன? அந்த டயகனல்ல எலிமெண்ட்ஸ் இருக்கணும், அது சேமா இருக்கணும், ஆனா அது என்னவா தான் இருக்கணும்? ஒன்னா மட்டும் தான் இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லையா? எஸ். So how can you figure this out in a Venn diagram? So it would be diagonal matrix, this would be scalar matrix, and scalar matrix குள்ளேதா உங்களுக்கு என்னவும் வரும், it would be identity matrix. Okay va? Is it fine? So scalar matrix தான் identity matrixum, it is a kind of scalar matrix தானே, ஒத்துப்பீங்களா? It's a type of scalar matrix னு உங்களால ஒத்துக்க முடியுமா? Is this justifiable? இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வருதா? Yes guys, respond பண்ணுங்க. So இந்த வென் டயக்ராம் குள்ளேயும் மேட்ரிசஸ் கொண்டு வந்து படிக்கலாம், உங்களுக்கு புரியுதா? So பேசிக்ஸ் நீங்க படிக்கிறப்ப இந்த மாதிரி தான் கோரிலேட் பண்ணி படிக்கணும் guys, நீங்க எந்த எக்ஸாம்க்கு படிச்சாலுமே சரி. ஓகேவா? So இப்போ உங்களுக்கு புரியுதா? So can you find out the difference? Okay, done. Okay, next நம்ம ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஜீரோ மேட்ரிக்ஸ்ன்றது அந்த மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டரா இருந்தாலும் சரி, இட் கேன் பி 2x2 ஆர்டரா இருக்கலாம் ஆர் 3x3 ஆர்டரா இருக்கலாம். ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொன்னா அந்த மேட்ரிக்ஸ்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி ஜீரோ இல்லையா? தட்ஸ் இட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் அப்படின்றத பார்க்கணும். இப்போ நீங்க 12th வரப்ப யூ வில் பி லேர்னிங் ஒன் டேர்ம் விச் இஸ் ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ். ஸோ ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ்னு ஒரு மேட்ரிசஸை நீங்க படிக்க போறீங்க இன் 12th. ஓகேவா? ஸோ அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்க போய் நீங்க இந்த டேர்மையும் இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் மேட்ரிசஸையும் நீங்க குழப்பிக்க கூடாது. ஓகேவா? சோ தட் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் தான் என்னன்னு தரவாய்க்கோங்க. சோ தட் நீங்க அங்க 12th போய் ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ்னு படிக்கிறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சரியா?
எஸ். ஸோ எப்ப நம்ம வந்து 2 மேட்ரிசஸை ஈக்குவல்னு சொல்லுவோம் அப்படின்னா 2 மேட்ரிசஸோட ஆர்டரும் சேமா இருக்கணும் அண்ட் ஓகேவா உள்ளுக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே 2 மேட்ரிக்ஸ்க்கும் சேமா இருந்தா மட்டும்தான் அதை நான் ஈக்குவல் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்னென்ன சேமா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டர் சேமா இருக்கணும், இன்னொன்னு எலமெண்ட் சேமா இருக்கணும். ஸோ when these two things are same in 2 matrices then அந்த 2 matrices நம்ம என்ன சொல்லுவோம்? we'll call it as equal matrices. ஓகேவா? that establishes equality. சரியா? yes guys. okay, some example for equal matrices nothing but நீங்க பாருங்க ஏன்றது உங்களுக்கு எப்பவுமே 2 மேட்ரிசஸோட ஆர்டர் மட்டும் சேமா இருந்தா பத்தாது, அந்த ஆர்டர் கூட சேர்த்து எலமெண்ட்ஸும் சேமா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். நத்திங் பட் 1 2 3 4 நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இன்னொரு மேட்ரிக்ஸும் 1 2 3 4 தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஓகேவா? எஸ். எனக்கு ஆர்டர் மட்டும் இப்ப வந்து ஆர்டர் மட்டும் சேமா இருக்க மாதிரியான மேட்ரிசஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 1 2 3 4 நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இங்க ABCDன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இது ரெண்டும் வந்து ஈக்குவல் மேட்ரிசஸ் கிடையாது. இது ரெண்டும் சேம் ஆர்டர்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது ரெண்டும் என்னது? சேம் ஆர்டர் மேட்ரிசஸ். ஆனா இது ரெண்டு தான் நம்ம ஈக்குவல் மேட்ரிசஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுச்சா இப்ப உங்களுக்கு? எஸ். இது ரெண்டுக்கும் ஆர்டர் தான் சேம். ஆனா எனக்கு எப்ப 2 மேட்ரிக்ஸ் நான் ஈக்குவல்னு சொல்லுவேன்? எனக்கு ஆர்டரும் சேமா இருக்கணும் அண்ட் எலமெண்ட்ஸும் சேமா இருக்கணும். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் another மேட்ரிக்ஸும் எலமெண்ட் ஆஃப் one matrix is equal to the corresponding element of another மேட்ரிக்ஸும் இருந்தால்தான் then that matrix is known as equal matrices. ஓகேவா? டன். அடுத்த 12th நீங்க ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ்னு படிப்பீங்க. ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ்னா என்னன்றதை நான் ஜஸ்ட் மாதிரி சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஸ்கூல்ல நடத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க லெட்ஸ் லேர்ன். ஓகேவா? ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணீங்களா? ஸோ எக்ஸசைஸ் 1.2ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருப்பீங்க. அண்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டிட்டர்மினன்ட்ஸ் சாப்டர்ல யூல் பி டூயிங் என்ன பண்ணிருப்பீங்க? ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ்னு இருக்கு. அந்த மேட்ரிசஸ்ல நான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்ல காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷனோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு புதுசா இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லையா? எஸ். நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன், ரோவை சேஞ்ச் பண்றேன் ஆர் ரோல ஏதாச்சும் நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரோஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம படிச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ்க்கும் ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றேன். புரியுதா? ஸோ ஏ மேட்ரிக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். அங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு மேட்ரிக்ஸ் அங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றதை இந்த சிம்பிள்ல சொல்லுவாங்க. எஸ். அப்படி நீங்க பண்றப்ப யூ வில் பி ஹேவிங் it's 1.2 right? so you'll be getting another matrix. so அப்படி உங்களுக்கு ஒரு சம்ம that is ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மேட்ரிக்ஸையும் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட மேட்ரிக்ஸையும் நம்ம ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ்னு சொல்லுவோம். ஈக்குவல் மேட்ரிசஸ் வேற, ஈக்குவலண்ட் மேட்ரிசஸ் வேற. இப்ப புரிஞ்சுதா? so can you identify the difference between equal matrices and equivalent matrices? yes guys. so equal matricesum equivalent matriceskum இடையில உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? yes. so யாரு எல்லாரும் உங்களுக்கு புரியுதா இல்லையா? just respond பண்ணுங்க so that I can proceed with the next one. so yes thorough, it's row reduction method. நீங்க echelon formக்குலாம் reduce பண்ணி so you'll be learning it in 1.2. so உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியலனா no problem. so இது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். let's go for the next. why no one are responding? என்னாச்சு? yes. okay. so let's go for the next. so operations of matrices next important ஆன thing. so உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் operations of matrices ன்றது ஆபரேஷன் நார்மலா மேக்ஸ்ல ஆபரேஷன்ஸ்னா நம்ம எதை சொல்லுவோம்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இல்லையா? எஸ். so we'll be calling it as operations. நம்ம நார்மல் ஆபரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்ன்றது நமக்கு இதுதான்ன்றது தெரியும். அப்ப மேட்ரிசஸ்லயும் நம்மளால அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண தெரியுமா? அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் வேற அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் வேற. சரியா? so இங்கேயே உங்களுக்கு there will be a difference. ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ்ன்றது
இட் இஸ் ரெண்டு மேட்ரிசஸை மல்டிப்ளை பண்ணுவீங்க. இங்க அவங்க கொடுத்துருக்கிறதுன்றது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பை அ ஸ்கேலார், அதாவது ஒரு மேட்ரிக்ஸை ஒரு நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்றது. தேர் இஸ் a difference between these two. சரியா? எஸ். ஸோ நார்மலா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் நீங்க எப்படி ஒரு நார்மல் மேத்தமெட்டிக்ஸ்ல ஆப்ரேஷன்ஸ்னு சொல்றீங்களோ அதேதான், அதே ஆப்ரேஷன்ஸை பத்தி தான் நான் இங்கேயும் பேச போறேன், which is addition of matrices பத்தி and multiplication of a matrix by any number that is scalar. ஓகேவா? and negative of a matrix na என்ன and difference of a matrix na என்னன்றதெல்லாம் பார்க்க போறோம். and yes guys, you just answer me. 11th லயே நான் ஒருக்கா கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், is division of matrices possible? so division of matrices பண்ண முடியுமா முடியாதா? yes guys, it's reaching late, so I'll try to cope up with. so நீங்களும் கொஞ்சம் adjust பண்ணிக்கோங்க. so from tomorrow we don't have these issues. ஓகேவா? So guys, சொல்லுங்க, division of matrices, is it possible or not? Not possible. Yes. Yes. So நம்மளால கண்டிப்பா division of matrices என்ற ஒரு கான்செப்டே கிடையாது, மேட்ரிசஸ்ல டிவிஷன் கிடையாது. so yes. so addition of இந்த மீதி எல்லாத்தையும் பார்த்திடலாம். ஓகேவா? yes. so addition of matrices என்றது எப்ப பாசிபிள்? so எப்பவுமே addition பண்றதுக்கும் சரி ப்ராடக்ட் பண்றதுக்கும் சரி there is a condition. so addition of matrices பண்றப்ப you have the condition that எப்பவுமே ரெண்டு மேட்ரிக்ஸ், இப்ப நான் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸையும் பீன்ற மேட்ரிக்ஸையும் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா தென் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்குமே என்ன இருக்கணும்? சேம் ஆர்டர் இருக்கணும். ஒரே ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் என்னால ஆட் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். எப்படி ஆட் பண்ணுவோம்? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும் such that ஏன்றது if you have ஏக்கு நான் என்ன எடுத்துக்கலாம்? -1 2 0 3 8 6 எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது என்ன, இதோட ஆர்டர் என்ன? இட் இஸ் 2 cross 3 இல்லையா? அப்ப பி மேட்ரிக்ஸும் எனக்கு 2 cross 3 இருந்தால் மட்டும்தான் என்னால ஆட் பண்ண முடியும். புரியுதா? சோ ஃபார் அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ் வாட் இஸ் அ கண்டிஷன் கேட்டா இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் வரணும். நீங்க அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ்னு சொன்னா செஞ்சிருவீங்க, ஆனா அதுக்கு இதுதான் கண்டிஷன்ன்றது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராது இல்லையா? சோ இதுக்கு மேல உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே? yes. so B என்ற மேட்ரிக்ஸும் 2 cross 3 மேட்ரிக்ஸா தான் இருக்கணும் such that I am taking a matrix as -2 0 3 5 2 4 அப்படின்ற இந்த மேட்ரிக்ஸையும் எடுத்துக்கிறேன். so adding these two matrices, that is A plus B னா என்ன அர்த்தம்? that is nothing but corresponding elements ஆட் பண்ணணும். இங்க இருக்க A11 எலிமெண்ட்டையும். ஓகே guys, yes. so இதுல A22 எலிமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. A மேட்ரிக்ஸ்ல இருக்க A22 எலிமெண்ட் எது and B மேட்ரிக்ஸ்ல இருக்க A13 எலிமெண்ட் எது? so that I can name, உங்களுக்கு நான் நேமிங் பண்ணா உங்களுக்கு தெரியுதான்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். so A22 எலிமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவும் A13 எலிமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பியும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். so that நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த நேமிங்கை வச்சு I'll proceed. so first volumeல இருக்க, that is first 3 chapters and 4 chaptersல இருக்க basics நம்ம தரவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் we'll go for sums. I'm not asking answer. -1யும் -2யும் ஆட் பண்ணி சொல்லுங்க நான் சொல்லல. நான் கேட்டிருக்கிறது A மேட்ரிக்ஸ்ல A22 என்ன, B மேட்ரிக்ஸ்ல A13 என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா உங்களுக்கு? நேமிங் சொன்னா எந்த எலிமெண்ட்டை நான் ரெப்ரசென்ட் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுதான்றதை செக் பண்றதுக்காக கேட்கிறேன். A22னா எது? A13னா எது? so yes, A22ன்றது 8 and A13ன்றது it is 3 அப்படின்னு சொல்லி யாமணி சொல்லியிருக்காங்க. for others வேற யாருக்கும் தெரியலையா? so if I represent A22 is 8. yes, black camera. and other? yes, மீதி எல்லாரும் ரிப்ளை பண்ணுங்க. so that நான் இப்ப நேம் சொல்றதுக்கு பதிலா A22யும் A22 ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? yes, 8 and 3. yes. okay. so அதான் இப்ப அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ்ன்றதுக்கு ஒரே கண்டிஷன் தான். என்ன இருக்கணும்? ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்றோம்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் ஆர்டர்ன்றது கண்டிப்பா சேமா தான் இருக்கணும். so that அந்தந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ், இப்போ இங்க A11 ஆட் பண்றேன்னா இங்கேயும் A11 தான். that is -1 -2 which is -3. similarly 2 plus 0 0 plus 3 3 plus 5 8 plus 2 and 6 plus 4. so that என்னோட ஆன்சர் will be -3 2 3 8 10 10ன்றது என்னோட மேட்ரிக்ஸோட அடிஷனா இருக்கும். similarly subtraction of matrices அப்படினாலுமே you will be having the same process.
என்ன இடையில என்ன இருக்கும், மைனஸ் இருக்கும். ஓகேவா? எஸ், a minus b ன்னு கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, இடையில you will be minusing it. yes, subtract பண்ணுவீங்க. that's it. ஓகேவா? so addition of matrices, subtraction of matrices ரெண்டுக்குமே ஒரே கண்டிஷன் தான், which is same order இருக்கணும்ன்றது. ஓகேவா? so next வந்து multiplication of a matrix by a scalar. again I'll tell you, multiplication of a matrix by a scalar ன்றதும் product of matrices அப்படின்றதும் ரெண்டும் different. ஓகேவா? ரெண்டுமே different from each other. ஓகேவா? yes, so ஒரு மேட்ரிக்ஸ் இப்ப a is equal to a b c d ன்னு இருக்கு அப்படின்னா, if I tell you 3a which is 3 into a b c d, so that I can multiply this 3 with each and every term of the matrix இருக்கா? ஓகே, உள்ளுக்குள்ள இருக்க ஒவ்வொரு that is நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ரோவோட மட்டும் 3 மல்டிப்ளை பண்ணிட்டு விட்டுறாங்க. when we see ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறப்ப அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்னு சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் கூட பண்றாங்க. சோ தட் அந்த மாதிரி தப்பு பண்ணிக்கூடாது. எப்பவுமே ஒரு மேட்ரிக்ஸோட ஒரு எலமெண்ட்டை ஆர் மைனஸை கூட நீங்க மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸோடமே பண்ணணும். சோ தட் யூல் பி கெட்டிங் இட் as 3a 3b 3c 3d அப்படின்னு. so you'll be having this matrix. so this is known as multiplication of a matrix by a scalar. okay va? yes, is it fine? so then what is negative of a matrix? negative of a matrix ன்றது இப்ப நான் சொன்னதுதான், that is on whole scalar multiplicationல மைனஸை வச்சு நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா throughout the matrix எனக்கு அந்த -1 வச்சு மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு அந்த மேட்ரிக்ஸ்ன்றது நெகட்டிவ் மேட்ரிக்ஸா மாறிடும். ஓகேவா? எஸ், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? yeah guys, why are you not replying me? okay, so I'm receiving your chats லேட்டரா தான் எனக்கு வருது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். டூ மேட்ரிசஸை நம்ம என்ன பண்ணலாம், கேன் பி செப்பரேட்டட் ஒன்லி வென் தே ஹேவ் சேம் ஆர்டர். நான் சொன்னேன் இல்லையா, subtraction can be done by subtracting the corresponding entries of the two matrices. நான் ஃபர்ஸ்ட் சொல்றப்பவே சொன்ன, அடிஷன் சொல்றப்பவே டிஃபரன்ஸும் சொல்லிட்டேன். ஸோ தட் எனக்கு இங்கேயுமே சேம் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்ன்றது பாசிபிள். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ். ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் நிறைய பேத்துக்கு ஸ்டில் தே ஹேவ் டவுட்ஸ் இல்லையா? ஸோ அவங்களுக்காக I'll first tell you the condition for product of matrices. இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, பீன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, சரியா? இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர்ன்றது m cross n, பீன்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் இஸ் n cross p. தென் ஏபி மேட்ரிக்ஸ், அதாவது இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன வரும்னு யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் guys, so ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்றப்ப what will be the answer? ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிசஸ்ன்றப்ப ரெண்டு மேட்ரிசஸை நம்ம ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ற அந்த மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் அண்ட் செகண்டா மல்டிப்ளை பண்ண போற, தட் இஸ் எதோட மல்டிப்ளை பண்ண போறோமோ அதோட நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது கண்டிப்பா சேமா தான் இருக்கும். எஸ், இட் இஸ் m cross p. சூப்பர் யாமினி அண்ட் டால்வின் அண்ட் பிரவீனா, சூப்பர். எஸ், எனக்கு ஏவும் பியும் இல்ல, எனக்கு ஏவோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் அண்ட் பியோட நம்பர் ஆஃப் ரோஸும்ன்றது கண்டிப்பா எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அண்ட் கம்மிங் டு இது ரெண்டும் தான் நம்ம சேர்த்து வில் பி டெல்லிங் இட் as ப்ராடக்டோட ஆர்டர். எஸ், so that எனக்கு இங்க m cross p ன்னு இருக்கும். ஓகேவா? so the condition should be first matrices ஓட number of columns and second matrix ஓட number of rows should be equal. இப்ப சொல்லுங்க, is BA is possible for the same, இந்த சேமா இதே இருக்கு. so A ஓட ஆர்டர்ன்றது m cross n, B ஓட ஆர்டர்ன்றது n cross p. BAன்றது is it possible, BA ஓட ஆர்டர் என்ன, or BA is it possible and அதோட ஆர்டர் என்ன? எஸ், ரிப்ளை பண்ணுங்க. ஸோ எனக்கு லேக் ஆகுது, ஸோ டிலே ஆகுது நீங்க சொல்ற மெசேஜஸ், அண்ட் நான் உங்ககிட்ட பேசுறதும் உங்களுக்கு டிலே ஆகுது. ஸோ அட்ஜஸ்ட், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் டுமாரோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்காது. பிரவீனா, இஸ் இட் பாசிபிள் BAன்றது பாசிபிள்னு சொல்றீங்க, தென் வாட் வில் பி இட்ஸ் ஆர்டர்? பாசிபிள்னா அதோட ஆர்டர் சொல்லுங்க, நாட் பாசிபிள்னா why it is not possibleன்றத நீங்க ஆன்சர் சொல்லுங்க. எஸ், யாமினி சொல்லிருக்காங்க it is not possible because column of B is not as such of okay row of A. super யாமினி, super. எஸ், so BA அப்படின்னு நம்ம பேசுறப்ப
எப்பவுமே மேட்ரிசஸ்ல அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஆர்டர்ல மேட்ரிசஸ் சொல்றாங்களோ அந்த ஆர்டர்ல தான் நீங்க எழுதணும். இப்ப பீன்றதோட ஆர்டர் என்ன, which is n cross p. a ஓட ஆர்டர் என்ன, it is m cross n. is it same? நான் என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் காலம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸும் நம்பர் ஆஃப் ரோ ஆஃப் த செகண்ட் மேட்ரிக்ஸ் should be equal னு சொன்னேன். அப்படியா இருக்கு? these two are not equal. so இந்த இடத்துல எனக்கு ப்ராடக்டே பண்ண முடியாது அப்படின்றது தான் ஆன்சர். எஸ் யாமினி, சூப்பரா சொன்னீங்க. so எஸ், உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ்ல ஆக்சுவலி என்ன கண்டிஷன்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? அடிஷன் சப்ராக்ஷன்ல ரெண்டுக்கும் சேம் ஆர்டர் இருக்கணும்ன்றது கண்டிஷன். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ்ல இருக்க கண்டிஷன் உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எஸ். சோ எப்பவுமே ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் பண்ற மாதிரியான क्वेश्चन வந்தா இத டக்குனு செக் பண்ணிக்கோங்க, so that உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. அண்ட் நிறைய டைம் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் பண்றப்பவே நமக்கு டவுட் வரும். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் என்ன ஆர்டர்ல வருதுன்னு அதை செக் பண்றதுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, எஸ். ஸோ அண்ட் நிறைய பேத்துக்கு இதுல ப்ராடக்ட் பண்றதுலயே இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கு. ஸோ தட் ஐ கேன் டீச் யூ தட். ஸோ கண்டிப்பா நிறைய பேத்துக்கு நல்லாவே தெரியும் அண்ட் ஃபாஸ்டாவே பண்ணுவீங்க. பட் யாருக்கு தெரியலையோ அவங்க யூஸ் பண்ணிக்கட்டும் இதை. ஸோ இப்போ இந்த மேட்ரிசஸ்க்கு ஏபி பாசிபிளா அண்ட் அதோட ஆர்டர் சொல்லுங்க, பிஏ பாசிபிளா அதோட ஆர்டர் சொல்லுங்க. ஸோ ஏபின்றப்ப இதோட ஆர்டர்ன்றது என்னது? இட் இஸ் 2 cross 2. இதோட ஆர்டர்ன்றது இட் இஸ் 2 cross 3. ஸோ இஸ் இட் பாசிபிள்? ஏபி பாசிபிளா, பிஏ பாசிபிளா? இஃப் ஏபி பாசிபிள், ஏபியோட ஆர்டர் என்ன? அண்ட் இஃப் பிஏ இஸ் பாசிபிள், அதோட ஆர்டர் என்ன? எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி ஏபின்றது இட் இஸ் 2 and 2, இங்கே வந்து 2 cross 3ல எனக்கு ப்ராடக்ட்ன்றது கிடைக்கும். ஸோ தட் இப்போ நான் எப்படி ப்ராடக்ட் பண்ணுவேன்? 1 2 3 4 இங்கே இருக்கு அண்ட் இங்கே 5 6 7 8 9 10 இருக்கு. எப்பவுமே ப்ராடக்ட் பண்றப்ப நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரோவை நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் காலமோட எழுதணும். தட் இஸ் இங்க இருக்க ஃபர்ஸ்டையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி தட் இஸ் 5, இதையும் மல்டிப்ளை பண்ணி 16. அது ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணணும். சிமிலர்லி நெக்ஸ்ட் ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ரோவை வச்சே செகண்ட் காலமா பண்ணி நான் எங்க எழுதணும்? ஐ ஷுட் ரைட் இட் ஹியர். சரியா? அப்ப 1 into 6 are 6, 2 into 9 are 18. அது ரெண்டு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சிமிலர்லி இந்த ஃபர்ஸ்ட் ரோ வச்சு தேர்ட் காலமை நான் என்ன பண்ண போறேன்? அடுத்து மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப எப்படி பண்ணணும்? இந்த ரோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த காலமை தட் இஸ் so that 1 into 7 plus 2 into 10 that is 20. இந்த மாதிரி தான் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். எஸ். so BA is not possible and AB is possible and it is 2 cross 3. super black camera and Yamini. எஸ். சிமிலர்லி அடுத்து நான் என்ன பண்ணணும்? இப்படி ஃபர்ஸ்ட் ரோ வச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்து செகண்ட் ரோக்கு போகணும். சரியா? or else நீங்க என்ன பண்ணிடுவீங்க? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் வச்சு எழுதிட்டு அடுத்த இந்த எலிமெண்ட் எழுதுறப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் காலத்தை வச்சு மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறாங்க. அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரோ வச்சு 3 காலத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் தென் கோ பை செகண்ட் ரோ. ஓகேவா? ஆர் எவ்வளோ ரோஸ் இருந்தாலும் அதே ப்ராசஸ்ல போங்க. ஸோ தட் யூ won't மேக் எனி மிஸ்டேக்ஸ். சரியா? எஸ். தென் திஸ் 3 into இந்த செகண்ட் ரோ and first column வச்சு பண்ணுவீங்க which is 15 plus 32. இங்க பண்றப்ப which is 3 into 6 are 18 plus 4 9s are it is 36. Similarly second row and third column வச்சு பண்றப்ப it is 21 plus 40. So yes, so when you add these things 21 24 27 47 inga it is 54 and 61 will be the answer. And yes, as you guys told, BA is not possible. Yes. So next போயிடலாமா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏபியும் பிஏவும் நாட் ஈக்குவலா தான் இருக்கும். ஏதாவது ஒரு கேஸ்ல மட்டும்தான் ஈக்குவலா இருக்க சான்ஸ் இருக்கு. அப்படின்னா அது எந்த கேஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்ன்றது டயகனல் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஏபியும் பிஏவும் ஈக்குவலா இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இஸ் இட் ஓகே? ஸோ நார்மலா அது நான் காம்படேட்டிவ் தான். So commutative எந்த இடத்துல இருக்கலாமா? If my given matrix is a diagonal matrix, then my commutative law can be satisfied. உங்களுக்கு புரியுதா? Yes, these can be asked in questions.
Yes, next associative law. Associative lawன்றப்ப it is 3 matrices பத்தி தான் பேசுவோம் ABC. So இந்த இடத்துல A into BC is equal to AB into C ன்றது associative law. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். So that is product பண்ணி பார்த்தீங்கன்னா you'll be getting the same answer. அடுத்த distributive lawன்றது you'll be knowing that yes இது எல்லாமே satisfy ஆகும். And existence of multiplicative identity of a matrix ன்றது it is I that is I2 for 2 by 2 matrix and I3 for 3 by 3 matrix ன்றது கண்டிப்பா தெரியணும். multiplicative identity என்ன I ன்றது தெரியணும். It's not 1. Okay வா? Yes, it's always I, it's not 1. Okay வா? Then what is the additive identity of matrices? Additive identity of matrices என்ன? Yes, what is the additive identity of the matrices? Quick answer பண்ணுங்க. Identity, that is additive identity of matrices. இது multiplicative identity. Additive identity of matrices என்ன? Yes, multiplicative identity, additive identity நால என்னன்னு புரியுதா? இந்த laws எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா? Commutative law, associative law, distributive law. Yes, identity, inverse. So inverse பத்தி நம்ம இன்னும் படிக்க ஆரம்பிக்க போல, அது 12th தான் நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. So that இதெல்லாமே உங்களுக்கு தெரியுதா? So additive identityக்கும் multiplicative identityக்கும் உங்களுக்கு difference தெரியுதா? So multiplicative identity of a matrix ன்றது identity matrix and additive identity of a matrix ன்றது it is zero matrix. So இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? So next coming to transpose of a matrix. Transpose of a matrix ன்றது A ன்னு ஒரு matrix கொடுத்திருக்காங்க which is A, B, C, D ன்னு இருக்குன்னா so A transpose ன்றது nothing but row-வை காலமா எழுதணும். ஓகேவா? அண்ட் காலம ரோவா எழுதணும். ஸோ நீங்க அவ்வளோ குழப்பிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா எழுதுங்க, செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதுங்க. இதே தேர்ட் ரோ இருந்ததுன்னா தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதுங்க. தட்ஸ் இட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஏபின்னு இருக்குன்னா அதே ஏபி நீங்க எழுதுங்க ஃபர்ஸ்ட் காலமா. அடுத்து சிடி நீங்க ரோவா இருக்குன்னா சிடின்னு காலமா எழுதுங்க. தட்ஸ் இட். இதுதான் நம்ம ஏ டிரான்ஸ்போஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா ஒன்னா இட் இஸ் டினோட்டட் as ஏ டேஷ் ஆர் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ தட் திஸ் இஸ் நோன் as transpose அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Is it fine for you guys? Yes. So next வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா properties of transpose matrix. Transpose matrix வச்சு உங்களுக்கு இருக்க propertiesன்றது yes, black camera, super. So it is A transpose the whole transpose is equal to A. இதெல்லாம் நீங்க வந்து 11th லயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கீங்க. And K into A the whole transpose is equal to K A transpose இல்லையா? இதெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்றப்ப அதை ஹோலா டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதும் சரி, A டிரான்ஸ்போஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்றதும் எனக்கு சேமா தான் இருக்கும். And இங்க என்னது? It is A plus B the whole transpose-ன்றது which will be A transpose plus B transpose ன்னு படிப்பீங்க இல்லையா? Yes, and இங்க AB the whole transpose-ன்றது you will be having reversal law of transposes. இங்கேயும் 12th லயும் you will be having a theorem in it. Reversal law of transposes. So இதெல்லாம் நீங்க இங்க ப்ரூவே பண்ணுவீங்க. ஓகேவா? எஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இதெல்லாமே நம்ம 11th படிச்சிருக்கோம். கேன் யூ கைஸ் ரிமெம்பர்? இதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? எஸ். தென் கம்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்ன? இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், அப்ப அந்த மேட்ரிக்ஸ்க்கு அடுத்து நான் டிரான்ஸ்போஸ் எடுப்பேன் இல்லையா? டிரான்ஸ்போஸ் எடுத்தா அது என்னது? ஏ டிரான்ஸ்போஸ்னு இருக்கும். இப்போ ஏ மேட்ரிக்ஸும் ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸும் எனக்கு சேமா வந்துச்சு அப்படின்னா தென் my matrix is known as symmetric matrices. இதே எனக்கு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். அதாவது டிரான்ஸ்போஸ்ன்றது என்ன பண்ணுவோம் தெரியும் இல்லையா? தட் இஸ் ரோவையும் காலமையும் நான் மாத்தி எழுதுறேன் அப்படின்றப்ப then if I got answer as -a then that A matrix நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா skew symmetric matrix அப்படின்னு சொல்லுவேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏ எடுக்கிறோம், அந்த மேட்ரிக்ஸ்க்கே டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம், அது ரெண்டும் சேமா வந்துருச்சு, ரெண்டு மேட்ரிக்ஸும் ஒட்டுக்கா தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு பேரு தான் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதே நான் ஏ மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன், ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன், ஆன்சர் எனக்கு -ஏன்னு வந்ததுன்னா இந்த ஏ மேட்ரிக்ஸ் பேர் என்னவா? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? இஸ் இட் ஃபைன் ஃபார் யூ? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுன்றது another important thing. ஸோ நிறைய பேத்துக்கு ஸோ ஏ மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா which is A matrix is 3, 12, 2, 8 இருக்கு அப்படின்னா டிட்டர்மினன்ட்ன்றதை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் or DETA அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ டிட்டர்மினன்ட்ன்றதை எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? which is 3, 12,
2 8 எப்பவுமே பிரின்சிபல் டயகனல்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சாரி திஸ் இஸ் பிரின்சிபல் டயகனல்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் which is 24 மைனஸ் தான் இந்த இடத்துல போடணும் and அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதணும் which is 24 which is equal to 0 ன்னு வந்தாச்சு. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றது 2 by 2 மேட்ரிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே A மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கு 1 3 -1 4 2 0 3 0 1 ன்னு ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இங்க டிட்டர்மினன்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி we'll be finding out இல்லையா? எஸ். ஸோ அது எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ரோ வச்சு தான் நம்ம எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வில் பி டேக்கிங் டிட்டர்மினன்ட் யூசிங் த ஃபர்ஸ்ட் ரோ. தட் இஸ் இப்போ 1 இருக்கு அப்படின்னா 1 விட்டுட்டு அந்த 1 இருக்க அந்த ரோவையும் காலையும் நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க திஸ் சப்மேட்ரிக்ஸ்க்கு நான் என்ன பண்றேன்? டிட்டர்மினன்ட் எடுப்பேன் which is 2 0 0 1. சிமிலர்லி நான் செகண்ட் எலிமெண்ட்டை எழுதுறதுக்கு முன்னாடி என்ன போடணும்? ஐ ஷுட் புட் மைனஸ். ஓகேவா? ஸோ -3. ஸோ -3ன்றப்ப அந்த 3 விட்டுட்டு தட் இஸ் அந்த 3 எலிமெண்ட் இருக்க ரோவை விட்டுட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு மீதி என்னென்ன இருக்கோ எஸ். ஸோ மீதி இருக்கிறத வச்சு யூ வில் பி ரைட்டிங் தட் இஸ் 4 0 3 1 இருக்கா? ஸோ 4 0 3 1 இந்த மைனரை எடுப்பீங்க. சிமிலர்லி இங்க -1 இருக்கு. ஸோ -1 வச்சா ஸோ இது மட்டும் வரும் which is 4 2 3 0. இதுக்கப்புறம் 2 by 2 எப்படி மேட்ரிக்ஸ்க்கு தட் இஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்களோ அதே மாதிரி கண்டுபிடிப்பீங்க. ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் ஆன்சர் as என்ன கிடைக்கும்? 1 into 2. ஸோ யூ வில் பி கெட்டிங் ஆன்சர் as இங்க என்ன கிடைக்கும்? 1 into 2 கிடைக்கும் -3 into 4 கிடைக்கும் and here it is -1 into இங்க வந்து இது 0 ஆயிடுது 0 -6 இல்லையா? ஸோ -6. ஸோ தட் 2 - 12 plus 6 ன்னு கிடைக்குது. ஸோ the answer is yes. So the answer is -16 இல்லையா? Yes. Is it -16? No, it's -4. Yes guys, answer வந்தாச்சா? ஸோ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிச்சா? டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றதை வச்சு தான் we'll be coming to a conclusion whether it is a singular matrix or non-singular matrix. Actually உங்களோட எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாவுமே எதை பத்தி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் a singular matrix, it's a non-singular matrixனு. ஸோ சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ இஃப் மை டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூன்றது 0வா இருக்குன்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோமா? ஸோ அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூன்றது 0வா இருந்துச்சு அப்படின்னா தென் மை மேட்ரிக்ஸ் இஸ் நோன் அஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இஃப் மை மேட்ரிக்ஸ் இஸ் அதோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வா வந்தா இட் கேன் பி நெகட்டிவ் வேல்யூ ஆல்சோ. நெகட்டிவாவும் இருக்கலாம் ஆர் பாசிட்டிவ் வேல்யூவாவும் இருக்கலாம். ஆனா எனக்கு 0 மட்டும் வரக்கூடாது. அப்படி 0 வராம வேற எந்த நம்பர் வந்தாலுமே அந்த மேட்ரிக்ஸை நான் என்ன சொல்லுவேன்? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவேன். ஓகேவா? எஸ். இங்க எது சிங்குலர் மேட்ரிக்ஸ் எது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இந்த மேட்ரிக்ஸை நேம் இட் அஸ் பி. ஸோ இங்க எது சிங்குலர் மேட்ரிக்ஸ் எது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன்ற மேட்ரிக்ஸ்ன்றது இட் இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஏன் இந்த சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்றோம்? பிகாஸ் இங்க டிட்டர்மினன்ட் வேல்யூன்றது ஈக்குவல் டு 0. சிமிலர்லி பி மேட்ரிக்ஸை நான் என்ன சொல்லுவேன்? வில் கால் இட் அஸ் non-singular matrix because இங்க determinant valueன்றது determinant of the matrixன்றது என்னது? It is not equal to 0, that is -4. Okay va? Yes. So that's it about singular matrix and non-singular matrix. Next coming to இப்போ நம்ம 12th ல என்னென்ன படிக்க போறோம்? So we are going to study about adjoint matrix na என்னன்னு படிக்க போறோம். So அந்த basicsலாம் we'll be having before the chapter starts. And inverse of a matrixன்றதை படிக்க போறோம். Inverse of the matrixக்கு முக்கியமான கான்செப்ட்ன்றது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? non-singular matrixன்றது அந்த non-singular matrix தான். And formula, so இங்க adjoint படிச்சிருவோம். So adjoint வச்சு தான் நம்ம inverse start பண்ண போறோம். And elementary transformationsலாம் படிச்சோம் இல்லையா? அந்த இடத்துல தான் நான் equivalent matrices பத்தி எல்லாம் பேசினேன். Yes. So அதுக்கப்புறம் rank of the matricesலாம் படிக்க போறோம். And system of linear equations இருக்கும் இல்லையா? இத்தனை நாளா நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ்ல வந்து நார்மலா அல்ஜிப்ரால சால்வ் பண்ணிருப்போம். எலிமினேஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணி. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸை வச்சு இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றது? which is matrix inversion method, rank method, Cramer's rule னு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் consistency of system of equations இதெல்லாம் தான் இப்போ நீங்க 12th ல matrices and determinants சாப்டர்ல பார்க்க போறீங்க. so that இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 12 மார்க்ஸ்ன்றது you can score. அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸி சாப்டர்ன்றனால இதுல இந்த 12 மார்க்ஸ் தான் வருது அப்படின்னாலும் இந்த 12 மார்க்ஸ்
ஃபுல்லா எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? எஸ் எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து சிபிஎஸ்சியில் இருக்க கொஸ்டின். ஸோ சிபிஎஸ்சியில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம பார்த்த பேசிக்ஸ்லேருந்தே யோசிச்சு பாருங்களேன். திஸ் இஸ் நத்திங் பட் இது 2 into this. இது என்னது? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ இது ரெண்டுக்கும் அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ் பண்ணணும். அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அப்போ யூல் பி கெட்டிங் இந்த ரெண்டு மேட்ரிசஸ் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ எனக்கு ஈக்குவல் மேட்ரிசஸா இருந்தா என்ன பண்ணணும்? இப்போ இந்த கொஸ்டின்லயே பாருங்க, நம்ம பார்த்த எல்லா பேசிக்ஸும் வந்துச்சு. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? இட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் பை ஸ்கேலார் அப்படின்றது வந்தாச்சு. இங்க என்னது? இதுக்கப்புறம் என்ன? இது ரெண்டும் அடிஷன் ஆஃப் மேட்ரிசஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தோமா, அதுக்கான பேசிக்ஸ் வந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதுவும் ஈக்குவல்னு வந்திருக்கு. அப்ப இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, ஈக்குவல் மேட்ரிசஸ்ல என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்? ஈக்குவல் மேட்ரிசஸ்னா அங்க ரெண்டு மேட்ரிசஸ்லயுமே கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ்ன்றது ஈக்குவலா இருக்கும். ஸோ தட் நான் இங்க 2 + y = 5 அப்படின்றது ஈக்குவேட் பண்ணுவேன். சிமிலர்லி இங்க 2x + 2 = 8ன்றது ஈக்குவேட் பண்ணுவேன். so that I can find x value and y value. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? find x - y. அப்ப x - yன்றது என்னது? it is 3 - 3 which is 0. so இந்த மாதிரியான questions தான் உங்களுக்கு சிபிஎஸ்சில கேட்குற questions. and yes, so இதெல்லாமே நம்ம பார்த்தப்ப பேசிக்ஸ்ல வந்துருச்சா? yes. so and coming to விட்டி, JEE உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த டைம் இப்படி கேட்டிருந்தாங்க. 2023ல வந்த கொஸ்டின் தான். ஸோ தட் இங்க பாருங்க, ஏ மேட்ரிக்ஸ் வந்து லெவல் ஆஃப் பேசிக்ஸ், இப்போ நம்ம பார்த்த பேசிக்ஸ் மட்டும் தரவா இருந்தாலே சமச்சீரையும் அட்டென்ட் பண்ணிடலாம் அண்ட் சிபிஎஸ்சியும் அட்டென்ட் பண்ணிடலாம். ஆர் JEE இருந்தாலும் அதையும் பார்க்க முடியும். we can attend it. இதோட that is கொஞ்சம் advanced form தான் அப்படின்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் I have taken these questions before you and கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸ்ன்றது கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இப்போ இந்த 4 கண்டிஷன்ஸ்ல எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த 4 ஈக்குவேஷன்ஸ்ல அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தே ஹேவ் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஃபீல் ஆகலாம் இப்பவே நான் சொல்றதுக்கு. ஸோ எஸ், ஸோ இங்க ஏ மேட்ரிக்ஸ் எடுத்திருப்பாங்க, A² பண்ணுவாங்க, A³ பண்ணுவாங்க. and there will be a format. இங்க பாருங்க, A² பண்றப்ப they have getting cos 2 theta sin 2 theta sin 2 theta cos 2 theta. அதே மாதிரி A³ பண்றப்ப அந்த இடத்துல 3 theta வச்சு வருது. so that A13 பண்றப்ப they'll be having 30 theta வரும். so அதை மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்கு இல்லையா, so இங்க எதை தான் யூஸ் பண்றாங்க? ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் தான் யூஸ் பண்றாங்க. சரியா? so that எனக்கு அப்போ நான் அவங்க கொடுத்திருக்க அந்த ஈக்குவேஷன்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து எதெல்லாம் ஆட் பண்ணா I am getting ஐன்றதை வச்சு நம்ம ஃபைன் பண்ண போறோம். சரியா? ஸோ இந்த இடத்துல ட்ரிக்னாமெட்ரிக்கல் that is quantities, that is cos π/3 என்ன, 2/π/3 என்ன, அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can solve it out. இது கொஞ்சம் லென்த்தியா நம்ம சால்வ் பண்ணணும், புரியணும். ஸோ பட் உங்களுக்கு தெரியணும், தட் இஸ் JEE-லயும் இப்படிதான் கேட்குறாங்க. ஸோ இதோட பேசிக்ஸ்ன்றது நம்ம இப்போ பார்க்குற பேசிக்ஸ் கிளாஸ்ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ஸ்கோரிங் மார்க்ஸ் அப்படின்றதுக்காக தான் I have taken these questions. ஓகேவா? எஸ், உங்களுக்கு புரியுதா? ஸோ எப்படி அண்ட் இதுக்கப்புறம் சமச்சீர்ல we are going to learn adjoint matrixனா என்ன. ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் தரவா இருந்தா, பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் தரவா இருந்து, அதுல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் தரவா இருந்து, எந்த ஒரு குழப்பமுமே இல்லை அப்படின்னா then you can proceed with this so that உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இதுக்கு மேல வராது. ஓகேவா? Yes guys, is it okay for you all? நாளைக்கு let's learn about quadratic equations in algebra, basic algebra, vector algebraக்கு என்னென்ன பேசிக்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். Is it fine for you? Is it useful for you? So is this useful for you? Okay, black camera, super. Yes, so பார்த்துக்கோங்க. So basicsன்றது it's not just only for your 12th ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான். இதெல்லாம் ரொம்ப 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 சின்ன சின்ன விஷயம் தான். இந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம 10th மிஸ் பண்ணியிருக்கலாம், 11th மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் 12th போகிறதுக்கு முன்னாடி, 12th இந்த எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட அண்ட் சாப்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடியும் இருக்க பேசிக்ஸை நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் 12th ஹேண்டில் பண்ணப்ப we had one student டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன்லாம் தாறுமாறா பண்ணிடுவாங்க. பட் அவங்களுக்கு டிட்டர்மினன்ட்ஸ்ல மட்டும் பயங்கரமா வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுல அவங்களுக்கு அவ்வளோ குழப்பம் இருக்கும். ஓகேவா? ஸோ எஸ்,
Okay, Ajay, super. Yes, Ajay, so that you can share with your juniors so that avangalum they will also be used. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அஜய் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க உங்கள் ஜூனியர்ஸ் கிட்ட. அண்ட் கைஸ் யாரெல்லாம் லைவ் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் ஆர் கிளாஸ் வில் பி மோர் இன்ட்ராக்டிவ் அண்ட் நிறைய பீப்புள் சேர்ந்து படிக்கிறோன்றப்ப இட் வில் பி ஸோ சூப்பராக ஜாலியாக இருக்கும். ஓகேவா? எஸ். Okay guys, so நாளைக்கு நம்ம கிளாஸ்ல we are going to see for algebra, that is basic algebra, vector algebra. அதுல இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? quadratic equation, cubic equation, roots எப்படி ஃபைண்ட் பண்ணும், factors எப்படி ஃபைண்ட் பண்ணுன்றது நிறைய பேத்துக்கு இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எஸ், ஸோ நம்ம நாளைக்கு அதெல்லாம் பார்த்துடலாம். ஓகே கைஸ், பாய் அண்ட் குட் நைட். ஸோ ஐபிஎல் பார்க்க போறவங்கலாம் கரெக்டாக நான் முடிச்சிட்டேன் 7:30க்கு முன்னாடியே. ஸோ யூ கேன் என்ஜாய். ஸோ படிச்சிருங்க அண்ட் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை.